இது உங்கள் யோகவர்த்தினி. நான் ரொம்ப நாளாக வீடியோவே ரெகுலராக போடாட்டியும் கூட நிறையா பேர் என்னோடய வீடியோஸ்லாம் பார்த்து அது ரிலேட்டடாக டவுட்ஸ்லாம் எனக்கு இன்ஸ்டாகிராமில் பின் பண்ணுறீங்க. ஐம் ஸோ கிரேட்ஃபுல். என்னோடய வீடியோஸ் ரெகுலராக பார்க்கறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். பை த வே, இன்றைக்கி வீடியோ எதை பற்றி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக இன்ஸ்டாகிராமில் வைரலாக ஒரு ட்ரைபாட் ஸ்டிக் நிறையா பேர் போட்டதை பார்த்தேன். சரி, நம்மளும் அது வாங்கி பார்க்கலாம், அது வேர்த்தா இல்லையா, லைக் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக. எனக்கும் ப்ராப்பரான ட்ரைபாடில் இருக்கிற ட்ரைபாடும் பிரேக் ஆகிடுச்சு. சரி, இதை ட்ரை பண்ணி தான் பார்ப்போமே, என்கிட்ட செல்ஃபி ஸ்டிக்கரும் இருந்ததில்லை. சரி, ஒன்று வாங்கி பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக வாங்கினேன். ஸோ அதை பற்றின ரிவ்யூ தான் இந்த வீடியோ இருக்க போகுது. இதுதான் அந்த ட்ரைபாட் ஸ்டிக். இதோ இவ்வளோ இந்த மாதிரி குட்டி பாக்ஸில் தான் வருது. ஸோ இதோட ரேட் நான் கடைசியாக சொல்கிறேன் கேட்டேன். இந்த ட்ரைபாட் ஸ்டிக்கோடு எது கொடுத்துருக்காங்கன்னா, இந்த ஸ்டிக் ஒன்று கொடுத்துருக்காங்க, கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் யூசர் மேனுவல் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது வந்து ஆக்சுவலி சைனா ப்ராடக்ட்டு, நான் அதை முன்னாடியே சொல்லிடுறேன். இந்த ஸ்டிக்கில் வந்துட்டு இங்கே ஒரு லைட் கொடுத்துருக்காங்க. இந்த லைட் எனக்கு ரொம்ப பிடிச்சது, ரொம்ப க்யூட்டாக இருக்குது இல்லைங்களா? இல்லை நம்ம தனியாக கூட கழட்டி எடுத்துக்கலாம் இந்த லைட் மட்டும். ஸோ இது ஃபோன் வச்சுட்டா கூட கொஞ்சம் லைட்டிங் நமக்கு நல்லா வேணும் அப்படின்னு நினச்சா இந்த லைட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். என்கிட்ட இப்போ கையில் ஒரு ஃபோன் தான் இருக்குது, அதில் தான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன், அதனால் உங்களுக்கு நான் ட்ரையல் காட்ட முடியல. ஸோ ஜஸ்ட்டு இந்த இடத்துல ஒரு ஸ்விட்ச் இருக்கும் பேக்கில். இது நல்லாவே தான் பிரைட்னஸ் கொடுக்குதுல, லைக் ஓகே. 2 மோட் ஆஃப் லைட்டிங் இருக்குது. ஸோ உங்களுக்கு எது வேணுமோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். திஸ் ஆக்சுவலி நைஸ். இந்த லைட் நல்லாவே இருக்குது. ஸோ இந்த லைட்டை நம்ம தனியாக கூட கற்றுக்கலாம். இந்த வீடியோ நான் வந்து இந்த ட்ரைபாடில் இருக்க லைட் யூஸ் பண்ணியே எடுத்துக்கிறேன். இது வந்து செகண்ட் மோடில் இருக்குது. ஸோ இதை ஆஃப் பண்ணிட்டேன்னா இதான் ரூமோட வெளிச்சம். ரொம்ப பெருசாக இல்லை, ஏன்னா ஈவினிங் 6க்கு மேலே ஆகிடுச்சு. இது ஃபஸ்ட்டு மோட், இது செகண்ட் மோட். இதுக்கு முன்னாடி எடுத்த வீடியோ வந்து இந்த பெரிய லைட்டில் நான் வந்து இந்த ரிங் லைட்டில் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அதனால உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் ப்ராபப்ளி தெரியும். அண்ட் அப்போ கொஞ்சம் நேரத்துலேயே எடுத்த அந்த வீடியோ. இப்போ டிலேவாக நான் இது எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு எடுக்கிற வீடியோ. இது வந்து ரஃப் ஹேண்டில் நீங்கள் பண்ணிடக்கூடாது, கொஞ்சம் வந்து பார்த்து அதை ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும். பிகாஸ் இதோட ப்ரைஸும் கம்மி, அந்த பிளாஸ்டிக் தான் இல்லையா? ஸோ டக்குன்னு நீங்கள் வந்து ரொம்ப ரஃப் ஹேண்டெல்லாம் பண்ணிங்கன்னா உடஞ்சிரும். வீட்டுக்குள்ளே வச்சு வீடியோஸ் எடுக்கிறதுக்கு நல்ல டூல். தென் அதுக்கப்புறம் இந்த இடத்துல மொபைல் ஃபோன் ஃபிட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்குது. இந்த 2 இடத்துல வச்சுட்டு ஃபோன் எவ்வளோ தூரம் இது பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் லென்த் எடுத்து நம்ம ஃபோனை வந்து இன்செர்ட் பண்ணிக்கலாம். இந்த ஃபோன் பிளேசிங் கேபினெட் தாண்டின உடனே இந்த ஃபோன் பிளேசிங்கும் இங்கே பாருங்களேன், இந்த சைடில் இருக்கு இல்லையா? இது வந்து நம்ம திருப்பிட்டோம்னா இது வந்து இப்படி க்ளோஸ் பண்ணி வைக்கிறதுக்கு, இல்லை இந்த பர்டிகுலர் பிளேஸோட வால் மாதிரி இது ஃபங்க்ஷன் ஆகுது. இது நல்லாயிருக்கு. தென் இந்த இடத்துல வந்து செல்ஃபி ஸ்டிக்கான கனெக்டர். இது வந்து ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணுமா, நம்ம ஃபோனோட இது ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல கிளிக் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். அண்ட் இது வந்து ஆக்சுவலி வெளியே எடுக்கிற ஆப்ஷன் இருக்குது நமக்கு. லைக் வேணும்னா இந்த ஹோல்டரை வந்து வெளியே எடுத்துக்கலாம். அண்ட் ஆல்சோ இந்த கீழே இருக்க ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கிறத இப்படி வச்சுட்டு இப்படி பிரேக் பண்ணோம்னா இது ஸ்டாண்ட் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். லைக் கீழே இப்படி வச்சுட்டோம் அப்படின்னா எனக்கு இந்த ஃபோன் வச்சுட்டு நம்ம ஏதாவது மூவி பார்க்க இல்லை வேறு ஏதாவது வீடியோஸே எப்படி எடுக்கணும் அப்படின்னா, நான் இப்போ ஆக்சுவலி ஒரு கார்ட்போர்ட் வச்சு அது மேலே தான் என்னோடய ஃபோனை வச்சு விண்டோ இதில் தான் வச்சு வீடியோ எடுத்துகிட்ருக்கேன், ட்ரைபாடில் இல்லை. பட் இது நெக்ஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி இது கூட யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இது எப்படி நீங்கள் செல்ஃபி ஸ்டிக்காக கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை வந்து இழுத்தீங்கன்னா ஆக்சுவலி இது செல்ஃபி ஸ்டிக்காக எடுத்து கிட்டத்தட்ட இது என்னோடய ஒரு ஹேண்ட் அளவுக்கு இருக்குது. ஃபியூ சென்டிமீட்டர்ஸ், எனக்கு எக்ஸாக்டாக சென்டிமீட்டர் எவ்வளோன்னு தெரியல, நான் என் கை குட்டி தான். பட் ஸ்டில் செல்ஃபி ஸ்டிக்காக இது நல்லாவே ஓகேவாக இருக்கும் நம்ம நார்மல் செல்ஃபி ஸ்டிக் ஹைட்டுக்கு. ஸோ மீன்வைல் அதே மாதிரி இந்த ப்ளூடூத் கிளிக்கர் இருக்குது இல்லைங்களா, இதையும் நம்ம வேணும்னா இப்படி வெளியே எடுத்துக்கலாம். இதை வெளியே எடுத்துகிட்டு கூட கையில் கிளிக் பண்ணிக்கலாம். எதுங்காது இது வந்து மல்டிபர்பஸ். நீங்கள் ஒரு மாதிரி ஸ்டாண்ட் மாதிரி நிற்க வச்சுட்டு கூட இப்படி ஃபுல்லாக எடுத்துகிட்டு ஃபோனையும் இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிவிட்டு, எனக்கு தெரியுதான்னு தெரியல, இவ்வளோ ஹைட் இருக்குல்ல, இங்கே ப்ளேஸ் பண்ணிட்டு நீங்கள் தூரமாக நின்று கூட இதுக்கெல்லாம் ஃபோட்டோ எடுத்துக்கலாம். இதுவும் நல்லாவே இருக்குது. ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அரவுண்ட் 170க்கு நான் மீஷோலேருந்து வாங்கினேன். உங்களுக்கும் இது வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அதோட லிங்க்கை நான் ஒன்று இன்ஸ்டாகிராம் பயோவில் கொடுக்குறேன். அப்படி இல்லை அப்படின்னா என்னோடய யூடியூப் சேனல்லையே வந்துட்டு யோகவர்தினின்னு என்னோடய சேனல் நேம் இருக்கும், சப்ஸ்கிரைப் ஆப்ஷன் இருக்கும், அதுக்கு கீழே ப்ராடக்ட் லிங்க்ஸ்னு ஒரு லிங்க்ஸ் இருக்கும். ஸோ அங்கே போய் பார்த்தீங்கன்னா
நான் என்னெல்லாம் வீடியோஸ் போட்டிருக்கேன் ப்ராடக்ட் ரிலேட்டடாக அப்படிங்கிறதுக்கான எல்லா லிங்க்கும் அதில் அவைலபிளாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது கம்மியான பட்ஜெட்டில் நல்லாவே கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருக்குது, குவாலிட்டியாக தான் இருக்குது, ரொம்ப மட்டமாக இல்லை. நான் ஏன்னா நிறையா ட்ரைபாட்லாம் ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்கும். திஸ் இஸ் ஆக்சுவலி குட். நம்ம அதே மாதிரி இது ரொம்ப ஹேண்டி. நம்ம வெளியே ஏதாவது எடுத்துகிட்டு போகணும், டூர்லாம் போகிறோம், லைக் ட்ரிப் ஃப்ரெண்ட்ஸோடு போகிறோம் அப்படின்னா இதை எடுத்துகிட்டு போக வந்துட்டு கன்வீனியண்ட்டாக இருக்கும். இது மொத்தமாக நீங்கள் வந்து ஒரு கையளவுக்கு சின்ன பாக்ஸ் தான் இல்லையா, மொத்தமாக கூட எடுத்துகிட்டு போயிடலாம். அண்ட் மெயினாக எனக்கு இந்த லைட் விஷயம் ரொம்ப க்யூட்டாக இருந்தது. நீங்கள் இப்படி மாட்டிகிட்டே கூட ஃபோன் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபோட்டோ வீடியோஸ்லாம் எடுக்கும்போது லைட்டிங்கும் பிரச்சனை இல்லாமல் இருக்கும். நமக்கு மல்டிபர்பஸாக இந்த ஒரு ட்ரைபாட்லேயே எல்லா ஆப்ஷனும் அவைலபிளாக இருக்குது. அண்ட் தென் இது கொஞ்சம் அப்பப்போ டைட்டாக இருக்குது, இது மட்டும் இன்சர்ட் பண்ணிட்டோம்னா அவ்வளோதான். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேமிலி யாராவது இது தேவைப்படும்னு நினச்சிங்க, இல்லை அப்படின்னா இது ஒரு சின்ன ஐட்டம் தானே, அவங்களுக்கு கூட நீங்கள் கிஃப்ட் பண்ணலாம். யாராவது எப்படி கண்டென்ட் கிரியேட்டிங்கில் வீடியோ ஃபோட்டோஸ் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க அப்படின்னா இந்த டூல் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டெஃபினட்டாக இது எனக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. நீங்களும் இதை வாங்கினீங்க அப்படின்னா ட்ரை பண்ணிங்கனாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது, இந்த மாதிரி வீடியோஸ் நான் கண்டினியூஸாக போடணும்னு நினச்சிங்கனாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்டே சேஃப், டேக் கேர்.